சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டப்பணிகளுக்கான செலவில் மத்திய அரசின் பங்களிப்பான 50 விழுக்காட்டு தொகையை உடனடியாக வழங்குவதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று ஆளுநரின் உரையில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநிலங்கள் தங்களது வரி விதிக்கும் அதிகாரங்களை விட்டுக் கொடுக்க ஒப்புக்கொண்ட போது சரக்கு மற்றும் சேவை வரி முறையின் முந்தைய காலத்திற்கு இணையான வருவாய் எட்டப்படும் வரை மாநிலங்களுக்கு போதுமான இழப்பீடு வழங்கப்படும் என்று நியாயமான எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஒன்றிய அரசு 30/6/2022 அன்று சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டு முறையை நிறுத்தியதின் விளைவாக ஒவ்வொரு ஆண்டும் அரசுக்கு ஏறத்தாழ 20,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டு முறையை ஒன்றிய அரசு தொடர்ந்திட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிதி நெருக்கடிக்கு இடையே சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்ட பணிகளுக்கு தனது பங்களிப்பை வழங்குவதாக உறுதியளித்திருந்த ஒன்றிய அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இத்திட்டத்தில் ஒன்றிய அரசும் நமது அரசும் 50-50 என்ற விகிதத்தில் சம பங்களிப்பு இருக்கும் என்ற அடிப்படையில் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இத்திட்டம் 21-22 ஆண்டின் ஒன்றிய வரவு செலவு திட்ட உரையில் ஒன்றிய நிதி அமைச்சரால் அறிவிக்கப்பட்டு மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஆனால் 17/8/2021 அன்று திட்ட முதலீட்டு வாரியம் PIP ஒப்புதல் அளித்தும் இத்திட்டத்திற்கு ஒன்றிய அரசால் ஒப்புதல் அளிக்கப்படவில்லை. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கருத்துரு நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதே காலகட்டங்களில் பிற மாநில திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி உதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் வருத்தத்தை நமக்கு அளிக்கின்றது. இந்த நியாயமற்ற அணுகுமுறையின் விளைவாக 2ஆம் கட்டத்திற்கான முழு செலவினமும் மாநில அரசால் அதன் வரவு செலவு திட்ட நிதியில் இருந்து மேற்கொள்ளப்படுகிறது. இதனால் மாநில நிதி நிலையில் கடுமையான நெருக்கடி ஏற்படுகிறது. எனவே ஒன்றிய அரசு திட்டத்திற்கான ஒப்புதலை விரைவில் அளிக்குமாறு வலியுறுத்துகிறோம். இத்தகைய சவால்களுக்கு இடையேயும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.